வெல்கம் அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அழகான பூக்கள் எபிசோட் 2, அதாவது பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ ரோஸ் இருக்குல்ல மக்களே, அதெல்லாம் நிறையா பூத்துச்சு. அதாவது அந்த வீடியோ வந்து நான் என்றைக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 டேஸ்க்கு முன்னாடி. அது வந்து இப்போ தான் நான் வந்து இது பண்ணேன், அதாவது அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ கீழே தான் இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா காய்ஸ்? அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க காய்ஸ். ஓகேவா? அது பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது, டப்புன்னு பண்ணி விடுங்க. ஓகேவா? லைக் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபும் ஒரே நேரத்தில் ஒரே செகண்டில் ஒரே நேரத்தில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் பெரிய புத்திசாலி. ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம். நம்ம 7 days ரோஸும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இந்த ரோஸ் பார்த்தாச்சு மக்களே. ஏதோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கிடையாது, டிசம்பர் பூ. இது மேலே கூட பூச்சி உட்காந்துச்சு, நான் போட்டிருந்தோமே. பார்ட் 1 யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை போய் பாருங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் கத்திரிக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா மல்லி, அதாவது மல்லிப்பூ. குண்டு மல்லி இல்லை, ஆமாம் மக்களே, இது எனக்கு தெரிஞ்ச குண்டு மல்லியாக தான் இருக்கும் மக்களே. அடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா 7 days ரோஸ் மக்களே. இங்கே இருக்கிறது நார்மல் ரோஸ். அடுத்து உங்களுக்கு இந்த பட்டு ரோஸை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பட்டு ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லோ ரோஸ் இருக்கா, அது சூப்பராக இருக்குது மக்களே. இப்போ தான் நானும் ரெடி ஆகினேன் அந்த மாதிரி அழகா. இது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், என் தம்பி போடுறதுன்ட்டு. எனக்கு இது என்ன செடின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். யாருக்காச்சும் தெரிந்தால் இந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் இன்றைக்கி தான் கைஸ் இந்த பாவக்காய் செடி இருக்குல்ல கைஸ், இது இன்றைக்கி தான் கைஸ் இந்த மேலே ஏற்றி விட்டது. ஓகே, அடுத்து வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் வேஸ்ட் கம்பி கைஸ். இங்கே இருக்கிறது துளசி, இங்கே இருக்கிறது ஒரு மல்லிப்பூ, காட்டு மல்லி நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அது பார்த்திங்கன்னா குண்டு மல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மல்லி, இல்லை ஜாதி மல்லி. அங்கே இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச குண்டு மல்லின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், அதுவும் குண்டு மல்லி தான். அடுத்து இங்கே இருக்கிறது தான் காட்டு மல்லி. எனக்கு ஒரு பேர் தெரியும். ஓகே, அடுத்து வாங்க. இங்கே பாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில்லை மக்களே. இதுவும் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்ல மாட்டேன், ஒரு பூ ஒன்று இருக்குது மக்களே, டபுள் கலர் ரோஸு, ஒயிட் ரோஸு. பாருங்க, நீங்கள் ஒயிட் ரோஸ் கிடையாது, ஒயிட்டும் அந்த ஒரிஜினல் ரோஸ் கலரும் கலந்து இப்போ தான் இது நிறையா பூக்க ஆரம்பிக்குது மக்களே. சீசன் அழகாக இருக்குல்ல. ஓகே காய்ஸ், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த பக்கத்தில் அங்கே இருக்க செடிகள்லாம் பார்க்கலாம் வாங்க. ஓகே பாருங்க, இது என்ன செடின்னு எனக்கு சரியாக தெரில. எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்ன செடியாக இருக்கணும், ஐயோ ஞாபகம் இல்லை. தெரிஞ்சு இது வந்து பூ காய்ஸ். இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக செண்பகப்பூவாக தான் இருக்கும், எனக்கு தெரியும், செண்பகப்பூ. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இது அங்கே இருக்கிறது ஒரு விதமான மல்லி, இங்கே இருக்கிறதும் அது சேர்ந்த ஒரு மல்லி தான், அதே மல்லி தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அது கத்தரிக்காய் உங்களுக்கே தெரியும். ஓகே காய்ஸ், இங்கே இருக்கிறது மிளகா, உங்களுக்கே தெரியும். இந்த செடியெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதான் காய்ஸ் எங்கள் தோட்டத்தில் வளர்ந்தது. ஓகேவா காய்ஸ்? இதோட இந்த வீடியோ முடிகிறது. இந்த பார்ட் 2வோட இந்த பாட்டு இது முடியுது. அடுத்து மகிழ்ச்சியாக ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.